தாவீதுக்கு ஒரு விருப்பம், கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டணும் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்துமே நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், பரிசுத்த ஆலயத்தை நான் சவதரித்தேன். அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன். ஆலயத்திற்கு கொடுக்க 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 கர்த்தர் அந்த தாவீதை ஆசீர்வதித்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்திலே கர்த்தர் அமர செய்தார். ஆட்டுடைய வாசனை, அப்படிப்பட்ட அந்த ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தர் சகோதரன் நடுவிலே சிங்காசனத்தில் அமரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தாரே. அப்ப ஆலயத்துமே ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன். ஒரு பாய் விரிப்பதா இருக்கலாம், ஏதாவது ஆண்டவருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் மனதிலே வைத்து நம்ம குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, கணவரை, கையில் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆலயத்து மேல் ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் இருக்கணும்.